படம் பார்த்தோமா, பாப்கார்ன் சாப்பிட்டோமான்னு இல்லாம குணா குகை பள்ளத்தாக்குல இறங்கி வீடியோ எடுக்க நினைத்தால் இனி சிறைதான் என்பதற்கு உதாரணம் இந்த மூவரும் தான். உடம்புல போக முடியுமா? மலையாளத்தில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தின் எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் குவியும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து கூட்டமாக வரும் கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், சுற்றுலா பயணிகள் மஞ்சுமேல் பாய்ஸ் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டு இயற்கையாக அமைந்துள்ள வேர்பகுதியில் அமர்ந்து குணா படத்தில் வரும் கண்மணி அன்போடு பாடலில் வரும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என குகை மட்டுமல்ல விண்ணும் அதிரும் வண்ணம் கோரஸாக பாடி மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 10 நாட்களில் மட்டும் குணா குகைக்கு 45,000 சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளதாக கூறும் வனத்துறையினர் இதன் மூலம் வசூலும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உண்மையிலேயே குணா குகைக்குள் விழுந்த நண்பனை துணிந்து காப்பாற்றிய கேரள நண்பர்கள் குழுவினர் 18 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் கடந்த ஞாயிறன்று குணா குகைக்கு நேரில் சென்று அவர்களின் அப்போதைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது அவர்களை பற்றி அறிந்த சுற்றுலா பயணிகள் ரியல் மஞ்சுமேல் பாய்ஸுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டினர். இப்படி நாளுக்கு நாள் மவுசு கூடிக்கொண்டிருக்கும் குணா குகைக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படத்தை சமீபத்தில் பார்த்த கிருஷ்ணகிரியை சேர்ந்த பாரத், விஜய் மற்றும் ராணிப்பேட்டையை சேர்ந்த ரஞ்சித் ஆகியோர் குணா குகைக்கு சென்று பார்த்தோமா, ரசித்தோமா என்றில்லாமல் இந்த மூவரும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலியை தாண்டி அத்துமீறி உள்ளே நுழைந்து ஆபத்தான முறையில் புகைப்படம் எடுத்ததோடு தடை செய்யப்பட்ட குணா குகையின் உட்புற பகுதிக்கும் செல்ல முயன்றதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்குமார் குகை பகுதிக்குள் செல்ல முயன்ற மூவரையும் கண்டு அதிர்ச்சி அடைந்ததுடன் 3 பேரையும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அழைத்து வந்தார். பின்னர் 3 பேரையும் கொடைக்கானல் வனத்துறை வேட்டை தடுப்பு அலுவலகத்திற்கு அழைத்து செல்ல வனத்துறையினர் 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்து கொடைக்கானல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் 15 நாள் சிறைக்காவலில் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து குணா குகையில் உள்ள தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்ல முயல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள வனத்துறையினர் அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்கவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.